வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி P2 Pro உடைய ஃபார்மட், அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மியில் P3 Pro உடைய வேரியண்ட்டில் ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. பிபிடி ஆஃபர். ஸோ அதாவது பிஃபோர் சேல் இப்போவே நடந்துகிட்ருக்கு ஆஃபரில். ஸோ நீங்கள் ஆஃபரில் மொபைல் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்டு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு மொபைல்ஸ், புதிய மொபைல்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ இது ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் டிவைஸை செக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு மொபைலோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியல்மி P2 Pro அப்படின்னு இருக்குது. ஃபுல் ஸ்பெக்குமே இங்கேயே கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்டு 32MP செல்ஃபி அண்ட் ரியரில் 50+8+2 அந்த செட்டப்பில் கேமரா கொடுத்துருவாங்க. 8GB RAM 128GB வேரியண்ட்டு, ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அண்டு 5200 mAh பேட்டரி வித் 80W சார்ஜர் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மொபைலோடைய சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வேல்யூ 1.191 W/kg அண்ட் பாடி சார் வேல்யூ 1.133 W/kg. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெட்செட் போட்டு மொபைலை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஸ்பீக்கரில் கால்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னா RMX 3987 அப்படின்னு போடுறாங்க. வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா Android 15 இப்போ இருக்குது. அண்டு ஜனவரி 2025க்கான செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று காமிச்சிட்ருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபார்மட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிஸ்டம் அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரீசெட் ஃபோன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 80% நீங்கள் பேட்டரி வச்சிங்க. ஸோ இப்போ எனக்கு 64% காமிக்குது. ஓகே, இப்போ நான் பேக்கப் அண்ட் ரீசெட் பேக்கப் கொடுத்துட்டு நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா நல்லது. வாட்ஸ்அப்போ இல்லை மற்ற விஷயங்களோ எல்லாமே கூகுளில் நீங்கள் பேக்கப் எடுத்துங்க. ஸோ இப்போ ரீசெட் ஃபோன் நான் எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரீசெட் ஃபோன் கொடுத்தீங்க அப்படின்னா எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை நான் கொடுக்குறேன். ஸோ அதில் உங்களுக்கு பேட்டர்னோ பின் நம்பரோ கொடுத்துருந்தீங்கன்னா அதை கேட்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ அந்த பேட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்லி கிளியர் ஆல் டேட்டா அப்படிங்கிறத கேட்குது. ஸோ அதில் நீங்கள் கிளியர் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அகைன் அதை திரும்பவும் கேட்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபுல்லி ஃபார்மட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபுல்லி ஃபார்மட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஆல் டேட்டாஸ் எரேஸ் ஆகிடும் பர்மனெண்ட்டாக. ஸோ இதுக்கு புதிய மொபைல்ஸ் அப்படின்னும்போது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நீங்கள் பேட்டரியை மினிமம் 80% வச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பூட்டப் ஆகுது. இப்போ எல்லாமே வைப்பிங் டேட்டா வரும். ஸோ ஃபுல்லாக கிளியர் பண்ணும். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளாரே நமக்கு முடிஞ்சிடுச்சு வைப்பிங் டேட்டா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்குற மாதிரியே கொடுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நீங்கள் செட்டப் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் மொபைல் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் செட்டப் கொடுக்கும்போதே அந்த ஆட்ஸ் எல்லாமே டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ கூகுள் சர்வீசஸ் மட்டும் எனேபிள் பண்ணுங்கள், மற்றது எல்லாத்தையும் நீங்கள் டிசேபிள் பண்ணுங்கள். ஓகே, கூகுள் சர்வீசஸ் அக்செப்ட் கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட், அதை டிசேபிள் பண்ணுங்கள். அண்டு கிளான்ஸ் ஃபார் ரியல்மி இதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணுங்கள். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னாலும் திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது தேவைன்னா நீங்கள் கொடுத்துங்க. குளோபல் சர்ச் இருக்கட்டும். ஆட்டோ அப்டேட் சிஸ்டம் ஆப்ஸை இதை கண்டிப்பாக டிசேபிள் பண்ணுங்கள். அண்டு ஆப் மார்க்கெட் இதுவும் எனக்கு தேவையில்லை. அண்டு குயிக் கனெக்ட் அது இருக்கட்டும். அடுத்தது லைவ் அலர்ட்ஸ் இது வேணும்னு நீங்கள் வச்சிங்க. ஸோ இன்னும் ஒரு சிலதெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைங்கிறத நீங்கள் படித்து பார்த்துட்டு தேவையானதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள், மற்றது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஓகே, கொடுத்துட்டு அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் கெஸ்சர் வேணுன்னா அதை யூஸ் பண்ணிங்க, இல்லை 3 பட்டன் நேவிகேஷன்னாலும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கெட் ஸ்டார்டட் கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நாம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அபவுட் ஃபோனில் போய்ட்டு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ 128 GB
25.1 GB யூஸ் ஆகிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இதில் நமக்கு பவர் ஆஃப் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் நீங்கள் எந்த மொபைல் கொடுத்தீங்கனாலும் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். அதை சேஞ்ச் செட்டிங் கொடுத்துட்டு ஸோ எனக்கு வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பவர் பட்டன் தான் வேலை செய்யணும். அதனால் பவர் மெனுவை நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு அந்த கூகுள் அசிஸ்டண்ட் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டே வச்சுங்க. டிஃபால்ட்டாக கூகுள் அசிஸ்டண்ட் தான் இருக்கும். இதை பவர் பட்டனை நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ நான் மாற்றினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு பவர் ஆஃப் கிடைக்கிது. ஸோ பவர் பட்டனுக்கு பவர் ஆஃப் தான் எனக்கு வரணும், பவர் ஆன் ஆஃபை. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து செட்டிங்ஸ், இது கூகுள் சர்ச் தான் வரும். ஸோ இதையும் மாற்றணும். அண்டு திரும்பவும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதில் நாம் ஹோம் ஸ்க்ரீன் அண்டு லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு இதில் ஸ்க்ரீன் லேஅவுட்டில் என்ன மேட்ரிக்ஸ் அரேயில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. எனக்கு 5x5/6 நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்ததாக டபுள் டேப் டு லாக், இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன். அண்டு டபுள் டேப் டு ஆன் ஆஃப் டோருக்கு, ஸோ இதையும் எனேபிள் பண்ணிடுறேன். ரைஸ் டு வேக் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சிங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிங்க. அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் சர்ச் தான் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் போய்ட்டு ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன், ஸோ இதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் இங்கே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை, அட்வான்ஸாக தேவை அப்படிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்போ மொபைல் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் உங்களுக்கு ரியல்மி UI. ஓகே, இப்போ ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்ததுக்கு எனக்கு எவ்வளோ பேட்ரி ட்ரெயினாக இருக்குதுன்னு பார்த்தா ஒரு 2% தான் பேட்ரி ட்ரெயினாக இருக்குது. ஆல்ரெடி 64 இருந்தது, இப்போ வந்து 62 தான் இருக்குது. ஸோ ரொம்பவே கம்மியாக தான் பேட்ரி ட்ரெயினாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.